அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, வைகாசி மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன, அது மட்டுமல்லாது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை எந்தெந்த விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றது இந்த வைகாசி மாதத்தில் என்று ஆராய்ந்து பார்க்க போது வைகாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது வைகாசி மாதம் முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை வெத்திடக்கூடிய வகையில் அமைக்கின்றன. அதிலும் குறிப்பாக செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என நவ கிரகங்கள்ல 5 கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் சனி இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி மாதத்தில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். தனது சொந்த ராசியான மேச ராசியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அதே போன்றுதான் சுக்கிரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இப்படி 3 கிரக நிலைகள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் தூள் கிளப்பும் மாதமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ஏனென்றால் சந்திரனும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று 2.5 நாட்கள் சஞ்சரிக்க போகிறார். இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்களும் 4 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகளை தூள் கிளப்பக்கூடிய வகையில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைத்து தருவதற்கான யோகம் நிறைந்த சூழ்நிலைகளை மிகவும் வலுவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான ஆட்சி வீடான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பது நிச்சயம் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தில் அதி தீவிர பலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. குரு பயிற்சி நடந்து 2 வாரங்களுக்கு பிறகு இந்த முதல் வைகாசி மாதம் முழுவதுமே முழு பலத்துடனும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதமான விஷயங்கள்ல முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு செலுத்துகிறார். எனவே குருவினுடைய அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். கடந்த சில மாதங்களாக திருமணம் உள்ளிட்ட மிக முக்கியமான சுப நிகழ்வுகளை நடத்த முடியாமல் சிக்கலில் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் திருமண வைபோகம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு ரிஷபராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் தனது சுப பார்வையை கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க. பல்வேறு இடங்கள் வலுப்படக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு சூழலாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியாக பல முக்கியமான முடிவுகளை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவது, நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவது உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சார காலகட்டத்தில் இனி பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும், மோட்சக்காரகரான கேது வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. சமபலம் பொருந்திய 2 கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில்
சஞ்சரிக்கக்கூடிய நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் இரு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் இனி இந்த கிரக நிலைகளால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. இனி வரக்கூடிய தருணத்துல நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறாருங்க. பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேச ராசியில் அமர போகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான சூழலையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய மங்களக்காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயினுடைய இந்த கிரக பயிற்சி என்பது மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் பிற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்தும் சூரியனுடன் இணைந்தும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகாதிபதியாக கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய, செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய, தன்னிகரற்றவராக செயல்படக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிச்சயமாக சுக்கிரனின் ஆட்சி பலம் என்பது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சூரியன் தனது பகை கிரகமான சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் இந்த வைகாசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தூள் கிளப்பக்கூடிய வகையில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கான ஆதாயத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கொடுக்க போகிறார். வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் மேசம், ரிஷபம் ஆகிய இடங்களிலும் மாதத்திற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிதுன ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனில் ஏற்படக்கூடிய மாறுதல் அனைத்து விதமான பணிகளையும் நன்கு சிந்தித்து ஆலோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் வைகாசி மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது என்பதை வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெறும் போதும் உச்சம் பெறும் போதும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சந்திரன் 2.5 தினங்கள் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துட்டால் மன வருத்தமும் வேதனையும் குறைவதற்கான யோகம் உண்டு. மிக முக்கிய சுப நிகழ்வுகளை சந்திராஷ்டம தினங்கள்ல திட்டமிடுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க வைகாசி மாதத்தில் தூள் கிளப்பக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு மிக வலுவாக 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி 6இல் இருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்றாலும் கூட இங்கு மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன், வித்யாகாரகரான புதன், உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் பல தருணங்களை மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இப்படி பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்டதை விட மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகளும் சிறப்பான சூழ்நிலை அமைவதற்கான யோகமும் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை 2, 10 மற்றும் 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே பல பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விளையும், சுப விரயங்கள் அதிகரிக்கும், தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் 3இல் ஆட்சி பலம் பெற்று சனி மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு என பல அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்பட்ட
தொய்வுகள் விலகும். மிக சிறப்பான தொழில் ரீதியான வளர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி பகவான். மிக வலுவாக அவர் ஆட்சி பலம் பெற்று 3இல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அமோகமான வளர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் முற்பகுதியில் 5இலும் பிற்பகுதியில் 6இலும் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரனின் அமைப்பு இந்த வைகாசி மாதம் முழுவதுமே அடித்து தூள் கிளப்பக்கூடிய வகையில் மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மை நிறைந்தவையாக அமைகிறது. எனவே இந்த தருணத்தில் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் மற்றும் சூரியனும் உறுதிப்படுத்துகின்றனர். ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக 6இல் சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் திருப்பங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதி 6இலும் சுக்கிரன் 6இல் ஆட்சி பலம் பெற்றும் 5இலும் சஞ்சரிக்கிறார். எனவே பெண்மணிகளுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும். சுப விரயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியை பெறக்கூடிய பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தனுசு ராசிக்கார பெண்மணிகள் பெறுவதற்கான யோகம் உண்டு. மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மங்களக்காரகன் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். மங்களக்காரகன் 5ற்கு வருவது குடும்ப ரீதியான சொத்து பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பாதிக்கு மேல் கடந்ததால் பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. திட்டமிட்டதை விட நல்ல வெற்றி நிச்சயம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி அடுத்த தூள் கலப்பும் மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையும்.